வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, இஞ்சிக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது. யாமிருக்க பயம் ஏன் முருகபெருமானுக்கு உண்டான வேத சொல். அது மாதிரி அமைப்பு கொண்ட அருமையான தெற்கு பார்த்து வரைபடம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அடியேன் பேர் சிவசரவணன். சரவணனுங்கிறது முருகன், தெற்கு திசைக்கு உண்டானவர், முருகபெருமானுக்கு உண்டான திசை. அந்த வகையில் தெற்கு போனால் தேய்ந்து போவான் கிடையாது, தெற்கு போனால் உயர்ந்து போவான், தனித்து செயல்படுவான், உயர்வடைவான். அதில் முக்கியமாக தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு. அப்போ வடகிழக்கு ஈசான மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் மூணும் ஈசானத்தில் அமைக்கணும். இந்த டாய்லெட்டுக்கு கீழே செப்டி டேங்க்கும் கன்னி மூலையில் மாடிப்படிக்கு மேலே மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. இது வாசல், ஹாலு, பூஜை ரூம், ஈசானத்தில் பூஜை ரூம் சாமி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பெட்ரூம் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அனதர் ஒன் பெட்ரூம். பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அனதர் ஒன் பெட்ரூம். ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூம், ரெண்டும் ஒரே அளவு. பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, மாடிப்படி ஏறுறதற்கு உண்டான ப்ரொவிஷன். இது 28க்கு 49 வெளியளவு வாஸ்து, 173 குழி. 173 குழி பசுமனை. 2 ஆண் குழந்தை கிடைக்கும், 2 பெண் குழந்தை கிடைக்கும். வயது பொருத்தம் 71 ஆண்டுகள். இது மாதிரி வரைபடம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.